தென் தாய்லாந்தில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மலேசியாவுக்கு தப்பி வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை கிளந்தான் போலீஸ் மறுத்துள்ளது. தாய்லாந்து தரப்பிலிருந்து இதுவரை இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வழங்கப்படவில்லை என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ யூசுப் மாமாட் தெரிவித்தார். சிறப்பு பிரிவு மற்றும் மாவட்ட போலீஸ் தலைமையகங்கள் நடத்திய தீவிர கண்காணிப்பில் எல்லை வழியே எவரும் ஊடுருவியதாக கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் தாய்லாந்து அதிகாரிகளிடம் உறுதியான தகவல்கள் இருந்தால் அதை உடனடியாக பகிர்ந்து கொள்ளுமாறும் அதன் பேரில் உடனடி நடவடிக்கை எடுக்க மலேசிய போலீஸ் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சட்டவிரோத எல்லை வழிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வேளையில் எல்லையில் தாய்லாந்து அரசு திட்டமிட்டுள்ள 90 கிலோமீட்டர் பாதுகாப்பு வேலி அமைக்கும் திட்டத்தை வரவேற்பதாக கூறிய அவர், மலேசிய தரப்பில் 3 பில்லியன் ரிங்கிட் செலவில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்து வருவதாகவும் அது 2029 ஆண்டுக்குள் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார்.